ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சன் பேண்ட்ரி எப்போவுமே வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம போய் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டிலில் ஒரு ஐட்டத்தை வந்து ஃபுல்லாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது காலி ஆகிற வரைக்கும் அந்த பாட்டிலை வந்து நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம். அதனால் அந்த பாட்டில் மேலே இருக்கக்கூடிய மூடியிலலாம் வந்து ஃபுல்லாக வந்து பிசு பிசுப்பாயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, கிச்சனில் இருக்கிற எல்லா பாட்டில்ஸையுமே வந்து ஒரே டைமில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவும் முடியாது. ஏன்னா அதுவுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட கிச்சனில் ஒரு 2-3 பாட்டில்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நமக்கு எந்த பாட்டிலோட மூடி இல்லைனா வந்து பாட்டில் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு தோணுதோ அதை உடனே வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இந்த அழுக்காக இருக்கிற பாட்டிலை வந்து உடனே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெருசாக கஷ்டமாகவும் இருக்காது. அண்ட் பேண்ட்ரி வந்து எப்போவுமே வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா, இந்த பாட்டில் மூடியில் வந்து லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகும் தெரிஞ்சாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இமீடியட்டாக வந்து அந்த ஐட்டமை வந்து ஃப்ரீயாக இருக்கிற பாட்டிலில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை வந்து வாஷ் பண்ண போட்டுருவேன். ஸோ டெய்லி இல்லைனா அப்பப்போ வந்து இந்த மாதிரி 2 பாட்டில்ஸாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து நம்ம பேண்ட்ரி வந்து எப்போவுமே வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். நமக்கு பெருசாக வந்து ஒரே டைமில் வந்து வேலையும் வந்து இருக்காது. நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே நாளில் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸையுமே வந்து ஃபுல்லாக பிளேட்லேயோ இல்லை ஏதாச்சும் வந்து பவுல்லையோ போட்டு மொத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாட்டில்ஸ் எல்லாத்தையும் ஒரே நாளில் வந்து வாஷ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். அப்புறம் அந்த வேலையை வந்து நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணவே மாட்டோம். அதனால் நம்ம வாஷ் பண்ண பாட்டில்ஸ் எல்லாமே வந்து உடனே துடைக்கல அப்படின்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து புள்ளியாக தண்ணி எல்லாம் வந்து பட்டு திட்டு ஆயிரும். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணதே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ மறுபடியும் வந்து அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து 2-3 பாட்டில்ஸ் வந்து எப்போவுமே கிச்சனில் வந்து ஃப்ரீயாக வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அழுக்கா பிசுன்னு இருக்கோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுதோ அந்த பாட்டில்ஸ்க்கு மாற்றிட்டு அதை உடனே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பேண்ட்ரி வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து பெரிய கஷ்டமாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களோட கிச்சனோட பேண்ட்ரி எப்போவுமே வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிச்சனில் ஃப்ரீயாக வந்து ஒரு 2-3 பாட்டில்ஸ் வச்சுட்டு அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஏன்னா சில பேர் வந்து ஒர்க்கிங் உமனாக இருப்பீங்க. ஸோ அவங்க அதை பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி வந்து எந்த பொருள் எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அந்த பாட்டிலை வந்து நம்ம உள்ள ஷெல்ஃப்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிச்சனில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு காட்டன் டவல் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டவல் யூஸ் பண்ணி அந்த பாட்டில்ஸில் மேலே சைடில் இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து டெய்லி பண்ணால் கூட நம்மளோட பாட்டில்ஸ் எல்லாம் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடச்சி வைக்கும்போது அந்த பேண்ட்ரியுமே வந்து எப்போவுமே வந்து நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம இருக்கிற பிளேஸை வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கணும். சப்போஸ் இதுவும் வந்து பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். என்னென்னா, ஒரு சின்ன மூடி அளவுக்கு வந்து வினிகர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வினிகர் எடுத்துகிட்டு அதை டவலில் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த மேலே இருக்க பாட்டிலோட மூடியில் அதுக்கப்புறம் வந்து சைட்லலாம் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நீட்டாக வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம். வினிகர் வச்சு மேலே மூடியில் அதுக்கப்புறம் வந்து சைட்லலாம் வந்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம கை பட்டு அந்த இடம் எல்லாம் திட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் ஆகி பார்க்குறதுக்கு பாட்டில் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வினிகரோட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிலாம் வந்து வரும் இல்லையா பேண்ட்ரிக்குள்ளே? ஸோ அந்த பூச்சி காக்ரோச் எதுவுமே வந்து வராது. ஸோ அப்போவும் வந்து பேண்ட்ரி வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரி வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பாட்டில்ஸ் வாங்கணும் இல்லை கண்டெய்னர்ஸ் வாங்கணும் அதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஐட்டமை வந்து நம்ம ரெகுலராக வாங்கினோம் அப்படின்னாலே வந்து நமக்கு நிறையா வந்து பாட்டில்ஸ் நமக்கு சேர்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன வந்து வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி பவுட்ரு தான்.
நிறைய ஐட்டம்ஸ் வாங்குவோம். பட் இந்த காஃபி பவுடரோட பாட்டில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. அண்ட் குவாலிட்டியும் வந்து நல்லா திக்காகவும் இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குங்காட்டி என்னோடய பேண்ட்ரியில் வந்து அதிகமாக வந்து இடம் பிடிக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி காஃபி பவுடர் வந்து தீர்ந்ததுக்கப்புறம் அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிச்சன்லலாம் வந்து எப்படி பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ரெகுலராக வந்து மாதிரி நெய் இல்லை ஹார்லிக்ஸு, பூஸ்ட் இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக கலர்ஃபுல்லாக வந்து அந்த பேண்ட்ரி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பெருசாக வந்து பேண்ட்ரிக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வாங்குகிற திங்ஸில் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள், பருப்பு அந்த மாதிரிலாம் வந்து மாற்றி போட்டு வச்சுக்குவாங்க. கேட்பேன், எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், பாட்டில் பார்க்குறதுக்கு வந்து அழகாக தானே இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல, அதையும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், அதை தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நானும் வந்து இப்போ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களில் நிறைய பேரும் இதை மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.